கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். எஸ்தர் 4:1. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு என்ற அந்த முற்பகுதியிலே பார்க்கிறோம். யூதர்களிடத்திலே அந்நாட்களிலே ஒரு துக்க செய்தி வரும் என்று சொன்னால் அல்லது ஒரு துக்கம் நிகழும் என்று சொன்னால் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. அவ்விதமாகத்தான் இந்த மொர்தெகாயும் செய்கிறார். அவருக்கு நடந்த வருத்தம் என்ன? சூசான் என்னும் அரண்மனையிலே யூதர்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் அனைத்தும் அரங்கேற்றப்பட்டு யூதர்களின் அழிவு நாளும் அரண்மனையில் ஆமான் என்பவனால் தீர்மானிக்கப்பட்டது. துஷ்ட மனிதனாகிய ஆமான் என்பவனுடைய வஞ்சகத்தை அறியாத ஆகாசூர் ராஜாவும் ஆமானுடைய வஞ்சகத்தில் விழுந்தான். இவ்வாறு யூதர்களை அழிக்கும்படி இரகசிய திட்டம் தீட்டப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் கடிதமும் அனுப்பப்பட்டது. இதை அறிந்த மொர்தெகாய் தான் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு எஸ்தர் ராஜாத்தியின் இடத்துல அவர் ஒரு தூதுவனை அனுப்புகிறார்கள். அவளும் அதை அறிந்து எஸ்தர் ராஜாத்தியும் தன் குலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களும் முற்படுகிறார்கள். அதைத்தான் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கணும். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இந்த சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். யூத குலம் காப்பாற்றப்படுவதற்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பதாக அங்கே எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தினாலே என்ன நிகழ்கிறது? கலங்கின சூசான் நகரம் பிறகு ஆர்ப்பரித்தது என்று 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. எஸ்தரின் முயற்சி உபவாசமும் துணிகரமாக ராஜாவிடத்தில் பிரவேசித்து முறையிட்டபடினாலே அங்கே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. சரி, இருக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாமும் எவ்வளவோ செய்திகளை இந்த உலகத்திலே கேள்விப்படுகிறோம். பெண் பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள், பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள், அநேக கொலைகள் கொடூரமாக அரங்கேற்றப்படுகின்றன. ஜனங்களில் பலர் பலவிதமான நோய்களினால் பாதிக்கப்படுகிறார்கள். பலவிதமான விபத்துகள் நடைபெறுகிறது. தன்னை உண்டாக்கின தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாய் ஜனங்கள் செய்யும் துன்மார்க்கமான செயல்களும் ஏராளமாக இந்த பூமியிலே காணப்படுகிறது, தேசத்திலே காணப்படுகிறது. இவைகளெல்லாம் கேள்விப்பட்டும் நாம் என்ன செய்கிறோம்? கண்களில் கண்ணீரோடும் நொறுங்கின இருதயத்தோடும் தேவ சமூகத்தில் விழுந்து அழுது புலம்பி, தேவனே எல்லாவற்றையும் நிறுத்த மாட்டீரா என்று நாம் ஜெபம் செய்ய விண்ணப்பம் செய்ய கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஜனங்கள் சமாதானமாய் வாழ வேண்டுமே என்ற ஒரு கரிசனை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். என் தேசத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு நாம் கதற வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் களிப்புடன் அறுவடை செய்வார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே தேசத்தில் காணப்படுகின்ற இந்த அவல நிலைமைகளை மாற்ற தேவனால் ஆகும் என்று விசுவாசித்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்வோம். தேவன் தாமே ஒரு மாறுதலை தந்து தேசம் முழுவதுமாக மகிழ்ச்சியோடு வாழ வகை செய்வார் என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.